சோழவந்தான் திருச்சபையினுடைய மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்திலே வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலே முதலாம் நாளாக என்னை மகாகணம் பேராயரை அவர்கள் என்னை சோழவந்தான் குலசேகரத்திற்கு ஆயராக பரிமாற்றம் செய்து உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றியையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வாரத்திலே ஆலயத்திலே கூட முடியாத சூழலிலே நாம் இந்த காணொலி வாயிலாக நாம் சந்திக்க இருக்கிறோம். மீண்டுமாய் ஆண்டவருடைய நாமத்தினாலே எல்லோருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி சுவாமி. நாங்கள் இல்லத்திலே அமர்ந்து இந்த ஓய்வு நாளின் ஆராதனையை ஆராதிக்கக்கூடிய கிருபையை தந்திருக்கிறீர். அமர்ந்திருக்கிற திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் படிக்கின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்ற ஜெபங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த பாதத்திலே தாழ்த்துகிறோம். குறைவுகளை மன்னியுங்க சுவாமி. நாங்கள் நிறைவாய் வாழ கற்றுக் கொடுங்கள். இந்த இடத்திலே நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து இந்த வாரம் முழுவதும் அவருடைய பாதுகாப்பில் இருக்க எங்களை இந்த ஆராதனை வழியாய் வழிநடத்தும்படி தாழ்த்துகிறோம். துதிகளை மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறவர்கள் அன்பின் தகப்பனே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையின் 10வது பாடலை நாம் பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சேஸ்தி கர்த்தாவா வல்லோரை ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளாய் நாங்கள் கடந்து வருகிறோம். எங்களுடைய வாய் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் ஆண்டவருடைய சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலே நமக்கு திருமண்டலம் சார்பாக கொடுக்கப்பட்ட தலைப்பு worship the Lord in truth and spirit. அதாவது கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுதல் என்ற தலைப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பாடம் ஏசாயா 6:1-8, 2 தெசலோனிக்கேயர் 2:13-17, யோவான் 4:15-26, சங்கீதம் 139. இந்த 4 பாடங்கள் அடிப்படையிலே நமக்கு இந்த தலைப்பின் அடிப்படையிலே நாம் தியானிப்போம். வழிபடுதல், ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை வழிபடுதல் என்பது நம்முடைய அன்றாட நிகழ்வுகளை சார்ந்த, வாழ்க்கையை சார்ந்த ஒரு தலைப்பாக இருக்கிறது. இன்று நாம் வழிபாடுகளை என்ன நோக்கத்தோடு நடத்துகிறோம் என்றால், நாம் முன்னிலைப்பட வேண்டும், நான் வேதம் வாசிக்க வேண்டும், நான் பாட்டு பாட வேண்டும், நான் செய்தி சொல்ல வேண்டும், இல்லை என்னுடைய முகத்தை காமிக்க வேண்டும். இப்படி தனிப்பட்ட ஒரு ஆர்வமான ஒரு காரியத்திலே நாம் வழிபட ஆயத்தப்படுகிறோம். இன்னைக்கு ஆலயத்தில் என்னுடைய முன்னிலை இப்படி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு நோக்கத்தோடு நம்ம வைக்கிறோம். ஆனால் ஆண்டவர்
நம்மை முன்னிலைப்படுத்தி வணங்கக்கூடிய ஒரு சூழலை அவர் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் சில இடங்களிலே நாம் பார்த்தோம் என்றால் நல்ல ஆடல் பாடல்கள், நல்ல அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வைத்து ஆடி பாடி ஆவியானவர் அங்கே வருகிறார் என்று எண்ணிக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு வழிபடக்கூடிய சூழலை எல்லாம் நாம் பார்க்கிறோம். மெய்யாகவே ஆண்டவர் சொல்கின்ற காரணங்கள் வேறு, அவர் சொல்கின்ற அடிப்படை காரணங்கள் இங்கே வேற செய்தியாக நமக்கு இருக்கிறது. ஆண்டவரை வழிபடுதல் என்பது நாம் உள்ளத்தின் வாஞ்சையோடு அவரை வழிபட நாம் ஆயத்தப்பட வேண்டும். வழிபாடு என்பது ஆராதனை. நாம் சொல்லுகின்ற வழக்க சொல் ஆராதனை. இந்த ஆராதனை முறைமைகளிலே நிறைய இருக்கிறது. முதலாவது போற்றி பாடுதல், துதித்து பாடுகிறோம். இரண்டாவது நாம் பாவ மன்னிப்பு, நம்முடைய பாவ அறிக்கையை நாம் ஏறெடுக்கிறோம். அதற்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், இன்டர்செஷனாக மன்றாட்டு வைக்கிறோம், இன்னும் விசுவாச அறிக்கையை செய்கிறோம், செய்தி கேட்கிறோம். இப்படி பல கூறுபாடுகள் வழிபாட்டிலே வைத்திருந்தாலும் இவையெல்லாம் நம்முடைய உள்ளத்தின் சார்பாக உள்ளபூர்வமான ஒரு ஆராதனையாக இருக்கிறதா என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ உள்ளபூர்வமான வழிபாடு என்பது என்னவென்றால் அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய வழிபாடாய் மாற வேண்டும். அதை குறித்து தான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுதல் என்கின்ற தலைப்பிலே இயேசு கிறிஸ்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாக்கியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அவர் அழகாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த 24ஆம் வசனத்திலே தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை அவர் நம்முன் வைக்கிறார். ஆக 23ஆவது வசனத்தில் உண்மையாக தொழுது கொள்வர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்லி அதுக்கு அடுத்த 24ஆவது வசனத்தில் தேவன் ஆவியா இருக்கிறார் என்று அறிவுறுத்துகிறார். ஆக தேவன் நம்ம மத்தியிலே ஆவியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். படைப்பிலே பார்க்க முடியும். இன்னும் அவர் ஒவ்வொரு வேதாகமத்தின் காரியங்களிலே அவர் ஆவியானவராய் நம்மோடு இடைப்படுகிறார். அந்த ஆவியானவரை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும், அவரிடத்திலே நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த நாட்களிலே சுருக்கமாக தியானிப்போம். ஏனென்றால் நமக்கு இருக்கிறது அது 20 நிமிடங்கள். அதற்குள்ளாக சொல்ல வேண்டிய செய்தியை உங்களுக்கு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் இந்த உண்மையான ஆவியாய் இருக்கிற ஆண்டவர், ஆவியோடும் உண்மையோடும் வழிபட சொல்ல ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற ஒரு கருத்தை நாம் தியானிப்போமானால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர் ஆபிரகாமை அழைத்தவர், அவர் பலிபீடத்திலே அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு பலிகளையும் ஏறெடுப்புகளையும் அவர் அங்கீகரித்தவர். அதே போல மோசேயின் காலத்திலே அவருடைய அந்த 10 கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து அந்த சீனாய் மலையிலே அவர் அந்த உடன்படிக்கை என்னுடைய அந்த 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வந்து மக்களிடத்தில் அதை சொல்லும்போது அந்த கற்பனையின் வழியாக ஆண்டவரை துதிக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை கற்றுக்கொண்டார்கள். வாழ்க்கையில் அதை என்ன கடைபிடிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார்கள். அதை துதிக்க வேண்டும் என்பது ஆராதிக்க என்னை கார்பண்டத்தில் என் மக்களை விடுவிக்க சொல் என்று சொன்னவர் 10 கற்பனைகளை கொடுப்பதின் நோக்கம் என்னென்றால் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான அந்த ஒரு கற்பனைகள், அது நியாயப்பிரமாணங்கள். அப்ப அந்த வாழ்க்கை முக்கியமானதாக இருக்கிறது. நாம் ஆராதிக்கிறவர்களுடைய உள்ளம் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. 10 உன் தேவனாய கர்த்தர் அடிமைத்தன வீடாகி இருந்து புறப்படப்பட்ட தேவனாய கர்த்தர் நானே என்று சொல்லும் போது அதை நாம் கடைபிடிக்கிறோமா? அது வேற விக்கிரகம், யாதொரு விக்கிரகத்தை நீ உனக்கு நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம் என்று சொன்னதை நாம் கடைபிடிக்கிறோமா? உன் தகப்பனையும் தாயும் அது கனப்படுத்துவாயாக என்பதை கடைபிடிக்கிறோமா? அதே போல கற்பனைகள் 10 யோசித்து பார்த்துக் கொள்வோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? பரிசுத்தமாய் அதை நடத்துகிறோமா? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாக, இப்படி பல கற்பனைகளை சொல்லி இதன் வாழ்க்கையின் வழியாக இதை வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறதாக ஆராதனை என்பது நம்முடைய வாழ்வின் சம்பந்தப்பட்ட உள்ளத்தின் சம்பந்தப்பட்ட காரியம். அந்த உள்ளத்துக்குள்ள என்ன இருக்க வேண்டும் என்பதை நியாயப்பிரமாண சட்டங்கள் மூலமாக நமக்கு ஆண்டவர் மோசேயின் வழியாக கொடுத்திருக்கிறார். அந்த காலப்போக்கில் அந்த சட்டங்களை உடன்படிக்கையின் மூலமாக சந்திப்பு கூடாரத்தில் வைத்து தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து அங்கே வந்து வழிபட்டார்கள். பிற்காலத்தில் அது எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டு அங்கே உடன்படிக்கைப்பட்டு பரிசுத்த அந்த பீடத்துக்குள்ளே வைக்கப்பட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து அங்கே படி செலுத்தி ஆண்டவரத்தை வழிபட்டார்கள். இப்படி வரிசையாக முதலாவதாக பலிபீடம் கட்டி ஆபிரகாம் வணங்குவதும் நியாயப்பிரமாணம் மூலமாக உடன்படிக்கை
தெய்வமாய் வணங்குவதும் அப்படியே நாம் வந்தோமானால் தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டிக்காக ஆலயம் கட்ட ஆசைப்பட்டு அதை சாலமோன் நிறைவேற்றி அந்த ஆலயத்திலே பிரசன்னமாய் இருந்து ஆண்டவர் மக்களை வழிநடத்துறது எல்லாம் நாம் அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பார்க்கிறோம். ஆனால் முடிவாக புதிய ஏற்பாட்டு காலங்களிலே இந்த வழிபாடெல்லாம் ஒரு நியாயப்பிரமாணங்கள் வழியாக சடங்காச்சாரத்தின் வழியாக ஏற்படுத்தப்பட்ட பண்டிகைகள் வழியாக ஆண்டவரை துதித்தது, பழி செலுத்துவது, பாவமன்னிப்பு பெற்றது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆக ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டளையை இங்கே கிறிஸ்துவானவர் வைக்கிறார். இது புதுவிதமான ஒரு உடன்படிக்கை, புதுவிதமான ஒரு ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டின் அடிப்படையிலே ஆண்டவர் எல்லோருடைய உள்ளத்திலே பிதாவை எந்த இடத்திலே வழிபட முடியும் என்று ஒரு காரணத்தை வைக்கிறார். ஆலயத்தில் இருந்து மட்டும் வழிபட்டால் ஆண்டவர் வருவார் என்ற நோக்கம் மட்டுமில்லை. நீங்கள் இருக்கிற இடங்களிலே என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது எங்கெல்லாம் கூடி நிற்கிறீர்களோ அங்கே நீங்கள் உங்களுடைய ஜெபத்தை கேட்பேன் என்று அவர் பதில் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆக ஆண்டவர் நம்மை கண்டிப்பாக அவர் வழிநடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆக அடுத்த கட்டத்துக்கு நாம் போவோமானால் இந்த பகுதிகளிலே முதலாவது பகுதியிலே நாம் ஏசாயாவிடம் என்ன கற்றுக்கொண்டோம் என்றால், அவர் தீர்க்கதரிசியாய் இருக்கிறார், ஆண்டவருடைய பணியை 1-5 அதிகாரங்களிலே செய்கிறார். ஆனால் 6ஆம் அதிகாரங்களிலே அவர் ஒரு நல்ல ஒரு காட்சி காண்கிறார். அந்த காட்சியிலே அது என்ன காட்சி? சேராபீன்கள் மேலாக ஆலயத்தில் தொங்கல்கள் வழியாக ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை அவர் காண்கிறார். அங்கே தேவாலயம் அவருடைய வஸ்திரங்களால் நிறைந்திருக்கிறது. சேராபீன்கள் மேலாக நிற்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் சட்டைகள் இருக்கிறது. அவர்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரை போற்றி துதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை ஏசாயா காணும்போது அவர் எப்படி அங்கே செயல்படுகிறார் என்றால், அவர் 4வது வருஷத்தில் கூப்பிடுவர்களின் சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன், சேனையின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் கண்டது. ஆக இந்த ஒரு பாவ உணர்வு அவருக்கு ஏற்படுகிறது. ஆராதனையிலே நாம் வரும்போது அங்கே ஏற்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய உள்ளத்தை உடைக்கக்கூடிய ஒரு விஷயமாய் மாற வேண்டும். பெருமை கொள்ளக்கூடிய காரியமாகவோ என்னை திருப்திப்படுத்தக்கூடிய காரியமாகவோ ஆராதனை இருக்கக்கூடாது. அங்கே ஆண்டவரை என் கண்கள் கண்டதே. நாம தான் நாங்கள் ஆண்டவரை பார்த்துட்டு நல்லா ஊர் முழுக்க அதை பிரசங்கம் பண்ணி அதை சாட்சியா சொல்லுங்கன்னு சொல்லி 4 பேர்ட்ட மைக்க கொடுத்து அவங்களையும் ஐயா பார்த்தாரு நானும் பார்த்தேன்னு சொல்லி பெருமை அடிக்கக்கூடிய இந்த மோசமான காலகட்டத்தில் ஒரு பெரிய தீர்க்கர் என்ன சொல்லுகிறார்? ஐயோ நான் அதமானேன், என்னுடைய அசுத்தமான கண்கள் ஆண்டவரை கண்டது. அதே போல அசுத்தமான ஜனங்களோட வாழக்கூடிய இந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய காட்சி என்று தன்னுடைய நிலையை ஆண்டவரத்தில் உணர்த்துகிறார். ஆக நீங்கள் நான் வழிபாட்டுக்கு செல்லும் போது என்னுடைய உள்ளத்திலே என்ன மோசமான காரியங்கள் இருக்கிறது, என்னை சுற்றியுள்ளவர்கள் என்ன நிலையிலே இருக்கிறார்கள், அதற்கு ஆண்டவர் என்ன பரிகாரியாக இருக்கிறார் என்று நாம் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண, அவரிடத்தில் ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை தாழ்த்தி அவரை மாறி நாம் நிற்போமானால் அங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது. சேராபீன்களில் ஒருவர் அந்த அக்கினி சல்லலால் அவருடைய உதட்டை சுத்தப்படுத்தி நெருப்பின் தளலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் என் வாயை தொட்டு என் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். ஆக ஆராதனையின் வழியாக அவருடைய பாவம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. இந்த காட்சியின் வழியாக நாம் ஆராதிக்கிற ஆராதனை, நாம் பாவங்களை உணர்ந்தவர்களாய் அறிக்கை செய்கிற மக்களாய் ஆண்டவரிடத்திலே உள்ளத்தை ஆண்டவரை தொடக்கூடிய வகையிலே நாம் ஆராதிப்போமானால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும். அதை உணரக்கூடிய நிலையிலே நாம் ஆராதிக்க வேண்டும். ஆக ஆராதனை என்பது இந்த லெவல், இந்த ஒரு பழக்க வழக்கங்களிலே மாற வேண்டும். நல்ல ஒரு ஆடம்பரமாய், நல்ல ஒரு சத்தமாய், நல்ல இசையாய், பாடலாய் இப்படி நாம் சிந்திக்காதபடி உள்ளபூர்வமாய் மனமாற்றத்தோடு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு ஆண்டவரோடு இணையக்கூடிய ஒரு ஆராதனையை மாற வேண்டும். அப்பொழுதுதான் அவர் சுத்தப்படுத்தி ஒரு புதிய பொறுப்பை கொடுக்கிறார். அங்கே 8வது வசனத்துல யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. ஆக ஆண்டவர் அந்த இடத்துல அவருடைய தாழ்மையை அங்கீகரிக்கிறார், அவருடைய இயலாமை அங்கீகரிக்கிறார், அவர் பாவத்தை நீக்குகிறார். உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர் வாயிலே சொல்ல வைக்கிறார். என்னை அனுப்பும், நான் பாவி என்று சொன்ன மனிதன் நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று
இந்த ஆராதனை வழியாக சொல்ல வைக்கிறார். ஆக ஆராதனையிலே இப்படிப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான உள்ள மாற்றம் நமக்கு தேவை. இரண்டாவது நாம் பார்ப்போமானால், இந்த சமாரிய ஸ்ரீ ஆண்டவரிடத்தில் வந்து பேசும்போது தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை அங்கே வெளிப்படுத்துகிறார். அங்க உன்னுடைய கணவரை அழைத்து வா என்று சொல்லும் போது, எனக்கு கணவர் இல்லையே என்று சொல்லும் போது, இப்பொழுது இருக்கிறவர் உன் கணவர் அல்ல என்று சொல்லும் போது, உனக்கு 5 கணவர் உண்டு என்று தன்னுடைய பழைய வாழ்க்கையை சொல்லும் போது, அப்படியே அங்கே ஆண்டவரிடத்திலே தன்னை நான் தீர்க்கதரிசியை காண்கிறேன் என்று ஒப்புக்கொள்கிறார். இப்பொழுது யாராவது குறைகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு தேவ செய்தியாளர்களையோ, ஒரு தீர்க்கதரிசியோ, ஒரு போதகரையோ, ஒரு நற்செய்தியாளரோ யார் குறையாக சுட்டி காட்டினால் உடனே அவரோடு சண்டைக்கு போய்விடுவார்கள். பதிலுக்கு இன்னென்ன குறையெல்லாம் உன்னிடத்தில் இருக்கிறது என்று பதிலுக்கு பதில் குறை சொல்லக்கூடிய இந்த காலத்திலே அப்படியே ஒரு பெண் உண்மையான ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டு நான் ஒரு தீர்க்கதரிசியை காண்கிறேன் என்று சொல்லும்போது, என்னுடைய முன்னோர்கள் மலைகளிலே வணங்க சொன்னார்கள், நீங்கள் எருசலேமிலே வணங்க சொன்னீர்கள், நாங்கள் கெர்சி மலையிலே எங்கள் முன்னோர்கள் வணங்க சொன்னார்கள், சமாரியர்களை எருசலேமிலே வணங்குங்கள் என்று யூதர்கள் சொன்னார்கள். ஆனால் ரட்சிப்பு யூதர்கள் இப்படி சொல்லும் போது நாங்கள் எதை வணங்குவது என்ற கேள்வியை ஆண்டவர்கள் ஞானமாய் கேட்கிறார். அதுக்கு அவர் பதில் சொல்லக்கூடிய காரியம்தான், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நீங்கள் இருக்கிற இந்த மலையிலோ, இந்த எருசலேம் மலையிலோ வணங்குவது அது பழைய ஏற்பாட்டின் காலங்கள், அது அந்த காலத்தினுடைய ஆண்டவுடைய செயலா இருக்கிறது. ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது என் மூலமாய் வருகிறது, என் மீட்பின் மூலமாய் நான் கொடுக்க போகும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் மூலமாய் சீசர்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகிற்கு அதை சாட்சியாக எடுத்து சென்றார்கள். அதை நீயும் ஒரு சீசராய் மாறக்கூடிய ஒரு சூழல் வருகிறது, அதை நீ உணர்ந்து கொள், ஆவியோடும் உண்மையோடும் உன் உள்ளத்தில் ஆண்டவரை தொழுது கொள் என்று சொல்லி அவரையும் மனமாற்றம் செய்கிறார். உடனே நான் மேசியாவை கண்டேன், மேசியா வரும்போது எல்லாம் எனக்கு அறிவிப்பார் என்று தன்னுடைய எதிர்பார்ப்பை சொல்லுகிறார். அந்த பெண் உடனே முன்னால நிற்கிற மேசியா நானே என்று வெளிப்படுத்துகிறாராக ஆண்டவர் ஒரு அவளை பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கை, ஒருவேளை அவர் மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் இந்த இடத்துல அவரை ஒரு முக்கியமான ஒரு நபராக வைத்து அவர் மூலமாக இந்த சத்தியத்தை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துகிறார், சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறார், புதிய ஒரு உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார், ஆவியோடும் உண்மையோடும் வழிபடக்கூடிய ஒரு முறையை கற்றுக் கொடுக்கிறார். உறுதியாக விசனேற்க பகுதிகளிலே நாம் பார்ப்போமானால் அதிலே முக்கியமான ஒரு காரியம் 2ஆம் அதிகாரம் அதிலே 14ஆம் வசனத்திலே, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே இந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆக சுவிசேஷத்தினாலே ரட்சிப்புக்காக நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை எதற்கு என்றால், அந்த 18ஆவது வசனத்தில், சகோதரரே நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைகளை கை கொள்ளுங்கள். இந்த ரட்சிப்பின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். அந்த கை கொள்ளக்கூடிய அனுபவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதே பகுதியிலே கடைசி வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆக ஆண்டவருடைய கரத்திலே நாம் அந்த கை கொள்ளக்கூடிய மக்களாய், வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது முறைமைகளை கை கொள்கிற மக்களாய் நாம் வாழ வேண்டும். ரட்சிப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது என்றால், 13ஆவது வசனத்தில், கர்த்தருக்குள் பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டதினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோமாக. உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் அதற்காக நாங்கள் எங்களை ஸ்தோத்தரிக்க வைத்திருக்கிறார். ரட்சிப்பு என்பது நம்மை நற்கிரியைக்கு வழிநடத்தக்கூடிய காரியம். அது ஆண்டவருடைய கரத்திலிருந்து வரக்கூடியது. அதன் மூலம் நாம் இந்த உலகிற்கு ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டு நம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுத்து இந்த உலகமே தன்னை உள்ளபூர்வமாய் ஆண்டவரை வழிபடக்கூடிய ஒரு ஜனமாய் மாற வழிநடத்தவே ஜெபிப்போம். எல்லாவற்றையும் நன்றியோடு ஆண்டவர் பாதத்தில் அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவர், இந்த அருமையான வேலையில கேட்ட சத்தியத்தை நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் பெற்ற இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையின் வழிபாட்டு முறையை ஆராதனை முறையை மாற்றிக்கொள்ள உள்ளபூர்வமாய் மனமாற உதவி செய்ய சுவாமி. ஆண்டவரை நாங்கள் அதன் வழியாக காண முடியும், அவர் எங்களோடு இணைய முடியும், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், எங்களுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாங்கள் அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ள முடியும். புதிதாக அழைக்கப்பட்டு அவருடைய பணிக்கு அனுப்பப்பட்ட ஏசையா போல எங்களுடைய பணிகளிலும் நாங்கள் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் சுவாமி. தொடர்ந்து எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் பெரியோர் முதல் சிறியோர் வரை குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சாமி. ஆலய பராமரிப்பில் ஈடுபட்டிருக்கின்ற மக்கள்,
ஆலய ஆண்டவரை வாஞ்சியோடு செய்யக்கூடிய பணிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய சத்தியத்தின் வழியாக எங்களை காத்துக்கொள்ளுங்க. குற்றங்கள் குறைகள் இருந்தால் மன்னிங்க. சீக்கிரமா இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுபட்டு எங்களை வழிநடத்துங்க. ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே கெஞ்சி கொண்டாடுகிறேன் அன்பு தகப்பனே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அரவணைப்பும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட இன்று மற்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாயில்லை. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய்வார்கள்.